பாதுகாப்பு இல்லை, மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, போதை தான் காரணம் நீங்கள் இப்போ கொஞ்சம் நீங்களே சொன்னீங்க. இப்போ 4 வருஷம் திமுக ஆட்சியிலேயே சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மதிமுக தலைவர் வைகோ பதிலளித்துள்ளார். விடுக்கிறேன். சரி, இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மாணவிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, போதை தான் காரணம் நீங்கள் இப்போ கொஞ்சம் நீங்களே சொன்னீங்க. இப்போ 4 வருஷம் திமுக ஆட்சியிலேயே சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சட்டம் ஒழுங்கை எந்த அளவு பாதுகாக்க முடியுமோ இந்த அரசு பாதுகாத்து வருகிறது. கோவையில் விபரீத சம்பவம் நடைபெற்ற 24 மணி நேரத்திற்குள் அந்த கொடிய மிருகங்கள் கைது செய்யப்பட்டார்கள். இன்னும் கடுமையான சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன். ஸ்டெர்லைட்டில் கொலைகார வெறியோடு ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய கைக்கூலிகளாக அன்றைய அரசின் காவல்துறை மாறி 13 பேரை உச்சந்தலையிலே சுட்டுக் கொன்று 11வது வகுப்பு படிக்கிற ஸ்னோலின் என்கிற பெண் பிள்ளையை மண்டை சிதறி மூளை மண்ணில் விழ சுட்டுக் கொன்று, ஜான்சி என்கிற ஒரு மீனவ சகோதரி வீட்டுக்கு சோறு கொண்டு போற பெண்ணை பக்கத்தில் போய் சுட்டுக் கொன்று அந்த கொலைபாதகத்தை நடத்தினார்கள். அதற்கு உரிய நடவடிக்கை, அதாவது 2400 பக்கங்கள் ஹென்றி திவேன் அமைத்த குழு, முன்னாள் டிஜிபிக்கள், முன்னாள் ஜட்ஜஸ் தயாரித்த குழு அறிக்கையை நான் சுப்ரீம் கோர்ட்டிலே அந்த அறிக்கையை வைத்து தான் வாதிட்டேன் ஸ்டெர்லைட்டை மூடுவதற்கு. ஆகவே காவல்துறை அந்த அளவுக்கு ஏவல்துறையாக இருந்த காலமும் இருந்தது, இன்று அப்படி இல்லை. மத்திய அரசு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.